ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் சொல்லு. கோவமா இருக்காரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுத்து பேசணுன்ட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ. கடவுளை பற்றி தான். முருகன். ஒவ்வொருத்தர் லைஃப்பில் நம்ம நிறையா இந்த யூடியூப்பு, இன்ஸ்டா இதுலாம் பார்த்துருக்கோம். இப்போ சமீப காலமான இல்லை, எப்போது ஆரம்ப காலத்துலேருந்து முருகன் பற்றி நிறையா வீடியோஸ். அப்போல்லாம் நான் நிறைய பார்க்குறதில்ல. அதுக்கப்புறம் முருகரை பற்றி நிறைய கேள்விப்பட்டு அதையெல்லாம் பார்க்க வந்து நம்மளுக்குள்ளே தோணுச்சு, சரி இத்தனை பேர் சொல்லியிருக்காங்கல்ல முருகர் தன்னோட லைஃப்பில் அவங்கவுங்க லைஃப்பில் முருகர் நடத்திய அதிசயத்தை பற்றிலாம், அதை நாமளும் ஏன் சொல்லக்கூடாது? எங்கள் லைஃப்லேயும் நிறைய அதிசயம்லாம் நடந்தது. அதுக்காக நாமளும் அதை சொல்லி ஒரு வீடியோ போடுவோமேன்ட்டு தான் இதை போட்டோம். மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் சாதனா, தம்பி பேர் கிருத்திக். லைனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்தா. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் என்னென்னா அடுத்து நெக்ஸ்ட்டு பையனாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதுக்குன்னு பொண்ணு மேலே வெறுப்போ இந்த மாதிரி அந்த காரணம் கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பெண் குழந்தைகளாக தான் எல்லாத்துக்கும் பிறந்தாங்க. இப்போது நிறைய ஒரு ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் ஆம்பளை குழந்தைங்களாக பிறக்கிறப்ப ஒரு ஏக்கர் இருக்கும்ல, ஒரு பொண்ணு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும்னு அந்த மாதிரி தான். சரி எல்லாம் பெண் குழந்தையாக இருக்கப்போ நம்மளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பையன் பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வெளியே மழை பெஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு எங்களுக்கு ஒரு ஆசை இருந்து பையன் பிறந்தா நல்லா இருக்குமே. நிறைய பேர் சொன்னாங்க, பழனி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக பையன் பிறக்கும் அப்படின்னாங்க. நாங்களும் வேண்டியிருந்தோம். பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை குலதெய்வம் கோயிலுக்கு போட்டு செகண்ட் மொட்டை 3 மொட்டை அடிக்கணும்ல, அதனால் 2வது மொட்டை பழனியில் போய் அடிப்போன்ட்டு பழனி போயிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே போய் வேண்டணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, பாப்பாவை கூப்பிட்டு போய் மொட்டை அடிக்கணும் அப்படி மட்டும்தான் ஒரு நோக்கத்தில் போனோம். அங்கே போய் பாப்பாவுக்கு நம்ம தெரிஞ்ச ஒரு சாமி இருந்தார், அவரை வச்சு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு மேலே மலைக்கு போய் முருக பெருமானை தரிசிச்சுட்டு அப்புறம் வந்தப்போ அந்த சாமிகிட்ட கேட்டோம், ஒரு ஐடியா கேட்டோம். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பையனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோங்க, பையன் பிறந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னப்போ மேலே முருகரோட அபிஷேக சந்தனம் வந்து கொடுத்தாரு. அதை வந்து வச்சுட்டு அப்போ தான் யோசித்தோம், சாமி கும்பிட்டோம், எங்களுக்கு ஒரு பையன் கிடைச்சா நல்லாயிருக்கும் முருகா, அது உன்னால் தான் முடியும், உன்னோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு வேண்டிட்டு போனோம். அதுக்கப்புறம் தான் தம்பி பிறந்தான். அடுத்த மாதத்தில் கன்சீவ் ஆனேன் இல்லையா? அங்கே ஒரு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருந்தார், அவரை பார்த்தோம், அவர்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னோம். அப்போ அவர் கேரண்டியாக எழுதியே கொடுத்தாரு, இந்த சந்தனம் ஒரு போட்டு வாயில் சாப்பிட்டுட்டு போங்க, எழுதியே தரேன்னு எழுதியே கொடுத்தாரு. அடுத்தது உங்களுக்கு ஆண் வாரிசு தான் அப்படின்னு. அதே மாதிரி நாங்கள் பழனிமலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதத்தில் கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் அந்த ட்ராவல்லாம் பெரிய ட்ராவல். கன்சீவ் ஆகி ஒரு 6 மந்த்ஸ்லேயே வந்து லாக்டவுன் போட்டாங்க, கொரோனா லாக்டவுனில். அப்போ மாட்டிக்கிட்டோம். ஏன்னா ஊருக்கும் போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிருச்சு, யாரையும் பார்க்க முடியல, பேச முடியல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ என்னோட டெலிவரிக்கு கூட யாரும் வர முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. நான், பாப்பா, அவங்க அப்பா 3 பேர் தான் இருக்கோம், தம்பி வயிற்றுல இருக்கான். அது கொரோனா பீரியடில் நடந்ததெல்லாம் நிறைய விஷயம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் அப்புறமா சொல்கிறோம். ஏன்னா அது சொன்னால் ரொம்ப லெங்க்த்தாக போயிடும். 2 வீடியோ. ஆமாம், அதனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கொரோனா டைமில் யாரும் இல்லாமல், எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் நாங்கள் வந்து தனியாக அவர் மேனேஜ் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வந்தது பெரிய விஷயம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அப்போ கூட எங்களுக்கு தெரியல இது முருகனோட அருள் தான் அப்படிங்கிறத எங்களால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல. உங்களுக்கு துணையாக இருக்காருன்னு யோசிக்காம விட்டோம். அதுதான் நாங்கள் வந்து எங்களுக்கு அப்போ தெரியல. அப்போ நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்போ முருகன் தான் அப்படின்னு சரி ஸ்டார்டிங் சொல்லிட்டோம். சரி பிறக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியல பையனாக இருக்கும் இல்லை இல்லையா தெரியல. ஏன்னா ஸ்கேன் எடுத்தாங்க, ஸ்கேனில் பார்த்தாலும் நமக்கு தெரியாது. அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டுட்டு அவங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி கேட்கக்கூடாதுல்ல, அது ரூல்ஸ் வேறு அப்படி இருக்குல்ல. சரி ஓகே, எதோ எந்த குழந்தை இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். பட் இவங்களோட சைடு ஃபேமிலிஸ்லாம் வந்து பசங்க இல்லை, அதனால ஒரு பையனாவது வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அந்த முருகனை வேண்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த முருகனாக கொடுத்தது தான் எங்களுக்கு இந்த பையன், இந்த குட்டி முருகன். ஆமாம். அப்புறம் வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அவர் தான் கொடுத்தாரு. ஓகே நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம்.
இடையில வச்சு தான் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டேஜுக்கு ரொம்ப இறங்கின மாதிரி தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் அதிகமாயிடுச்சு. மாதிரி ரீல்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக முருகனோட ஒரு வீடியோ வந்துச்சு. இந்த மாதிரி கஷ்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குன்றத்தூர் முருகன் கோயிலில் போய் நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லபடி நடக்கும், முருகனை கும்பிடுங்க எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது பார்க்க ஒவ்வொரு நாள் பார்க்க கரெக்டாக முருகனோட வீடியோவாக வந்து நின்றுட்டே இருந்துச்சு. அப்போ ஒருக்கா இவர்கிட்ட வந்து சொன்னேன் நான், இந்த மாதிரி முருகன்கிட்ட கோயில் போய் சாமி கும்பிட்டு வருவோம், எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன், நம்ம பிரச்சனையெல்லாம் தீரும்னு நினைக்கிறேன்னு சொல்லி இவர்கிட்ட சொன்னேன். இவர் வந்து உடனே இங்கேருந்து ரொம்ப எத்தனை கிலோமீட்டர் அந்த குன்றத்தூர் முருகன் கோயில்? 35 கிலோமீட்டர். அத்தனை தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி போவோம். நான் இவங்க பாப்பா 4 பேரும் ஒரு பைக்கில் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போவோம். அதில் முருகனுக்காக தான், அவரை பார்த்துட்டு வந்தால் சரியாகும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நாங்கள் போய் சாமி கும்பிட்டு எல்லா வாரம் செவ்வாய்க்கிழமைன்னு இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த கோயிலில் இருப்போம். அப்புறம் ஸ்டார்டிங் போகும்போது சரி கொஞ்சமாக நாங்கள் ஒரு சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு நாங்கள் கொண்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்தோம். அப்போ யாருக்கும் நிறைய பேருக்கு பத்தாமல் போயிடுச்சு. சரி அடுத்த தடவை வரும்போது நெக்ஸ்ட் டைம் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிசாதம் தானே, புளிசாதம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். 1 கிலோலேருந்து ஆரம்பித்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 கிலோ 3.5 கிலோ வரைக்கும் நாங்கள் கொண்டு போய் சாப்பாடெல்லாம் இவ்வளோ, ஏன்னா 4 பேருக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம். இதில் சாப்பாடெல்லாம் செஞ்சு எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பெயின் இவங்களுக்கு தான், ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், அதுவும் இல்லாமல் இங்கே 4 பேரையும் மேனேஜ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அப்படி வச்சு கொண்டு வரதுனா இடம் பத்தாது, ஃபஸ்ட்டு எனக்கே பத்தாது. கார் இருந்தால் பரவாயில்ல, பைக்கில் தானே நாங்கள் போகிறோம். அப்போ பைக்கில் முன்னாடி ஒரு பாத்திரம், பின்னாடி தம்பியும் வச்சு சௌந்தர்யா உட்காரணும், பாப்பா சென்டரில் இருக்கணும், அவங்க லக்கேஜ், அப்புறம் இது எல்லாமே இருக்கும். இருந்தாலும் எங்களுக்கு என்னன்னா அது ஒரு சுகமான வழி தான். இது வந்து கஷ்டமாவே நினைக்கல. நாங்கள் ட்ராவல் மட்டும் கொஞ்சம் டிராஃபிக்கு அப்படி இப்படின்னு இருக்கும், அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். யாராக இருந்தாலும் அந்த ரோட்டில் போகிறப்போ கொஞ்சம் பத்திரமா பார்த்து போகிறது தான் நல்லது. அப்படி இருந்தாலும் நாங்கள் அப்படி போயிட்டு தான் வந்தோம். ஆனால் எங்களுக்கு அது சந்தோஷம்தான். வாரம் ஒவ்வொரு தடவைக்கும் எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கடவுள் கொஞ்சம் முருகர் கொடுத்துட்டு தான் இருந்தார், இப்போவும் கொடுத்துட்டு தான் இருக்கார். இதில் என்னென்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த யூடியூப் மேட்டர்ஸ், இந்த யூடியூப் கூட பார்த்தீங்கன்னா போனதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு போகிறது. முன்னாடி 2 இருந்ததுல்ல? ஆமாம், அது சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் யூடியூப் சேனல்லாம் வச்சுருந்தோம், 2 சேனல் வச்சுருந்து சப்ஸ்கிரைபர்லாம் நிறையா வந்துடுச்சு, 10Kக்கு மேலெல்லாம் இருந்துச்சு. பட் என்னென்னா மானிட்டைஸ் ஆகிற சிச்சுவேஷனில் வந்து எங்களுக்கு ஒரு இது வந்து காப்பிரைட்டு, இன்னொன்று கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு, இன்னொன்று அதான் எல்லாமே சின்ன ப்ராப்ளங்கள் வந்துடுச்சு. சேனல் டெர்மினேட் ஆகிறது இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வேண்டான்னு விட்டதுக்கப்புறம் தான் இந்த முருகர் அவரை ஃபாலோ பண்ணி போகிறப்ப தான் இந்த சேனலும் கரெக்டாக நாங்கள் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி போகிறப்ப 10 டேஸில் 10 நாளில் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. எல்லாமே முருகரோட ஆசீர்வாதம் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் சரி, வீட்டில் குழந்தைங்களோட உடல்நிலையாக இருக்கட்டும், எங்களையும் நாங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு பக்கம் நின்று பேசிட்டு இந்த பக்கம் வந்திருப்போம், பார்த்தா திருப்பி ஒரு 1/4 மணி நேரத்தில் அங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோ இல்லை வேறு ஏதோ நடந்திருக்கு. இதெல்லாம் நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம், வீட்டு வெளியவே நிறையா பார்த்துருக்கோம். அப்போல்லாம் இதெல்லாம் முருகன் தான் உங்களை காப்பாற்றினாரு அப்படிங்கிறது எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு ஒரு சிம்பிள் அதுக்கு தெரிஞ்சிடும் எங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் அங்கே நாங்கள் நின்றுட்டு இருக்கோம், அப்போ எந்த பிரச்சனையுமே நடக்கல. அங்கே கிராஸ் பண்ணி 5 நிமிஷம் கூட ஆகாதுல, அந்த இடத்துல இருந்து வர்றோம், கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது நாங்கள் நின்ன இடத்துலையே. அப்போ அவரை காப்பாற்றி விட்ட மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. எப்போ எங்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எங்களால் அவர் இவ்வளோ தூரம் நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளால் அவருக்கு என்ன பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியல. அவருக்கு பிடிக்காது எது நான்வெஜ்ஜு, ஸோ அது பிடிக்காது, சாப்பிட்டு போனால் அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த நான்வெஜ்ஜை கட் பண்ணி கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு இல்லையா? 5 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் டோட்டலாக விட்டுட்டோம். எப்போவுமே வீக்லி வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்னா சண்டே மட்டும் நாங்கள் நான்வெஜ் எடுப்போம். சப்போஸ் குழந்தைங்க எப்போச்சும் கேட்டாங்க புதன்கிழமை இதுக்கெல்லாம் நாங்கள் அந்த டைம் எல்லாம் பார்க்க மாட்டோம். செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அப்போல்லாம் எடுத்துருவோம். அப்புறம் முருகனுக்கு உகந்த நாளே செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னதுனால அந்த செவ்வாய்க்கிழமை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் டோட்டலாக போக 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 அவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு மாற்றத்தை கொடுத்துட்டே இருந்ததுனால எங்களுக்கு சரி ஓகே வேணாம், நமக்கு அந்த வாரத்தில் ஒரு நாள் எடுக்கிறத சாப்பிடாமே இருந்துருவோம்னு சொல்லி டோட்டலாக விட்டு இப்போ கிட்டத்தட்ட 5 மாதமாக நாங்கள் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட்றது கிடையாது. இதனால உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், அது என்னன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்கும் குழந்தைகளுக்கு, வயிறு பிரச்சனை இல்லை வேற ஏதாவது பிரச்சனை, ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட மாசத்துல ஒரு 4 வாட்டியாவது போவோம் இல்லையா? கேரண்டி போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம். அப்போ நான்வெஜ் எல்லாம் டோட்டலாக விட்டதுக்கப்புறம் எங்களுக்கு பரவாயில்ல, இப்போது ஹாப்பியாக இருக்கும்.
அதனால நிறைய பேர் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு அது அவங்களோட முடிஞ்ச அளவு நாங்களும் சொல்லுவோம் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுங்கன்னு. நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி யாருக்காச்சும் பார்க்குறவங்கள்ட்ட கூட சொல்லுவோம், இந்த மாதிரி வேணாம் விட்டுருங்க, எதுக்கு அதெல்லாம். அதே நாம ஒருத்தர் சொல்லி நாம எதையும் நம்மளோட இதை மாத்திக்க கூடாது. அவங்க லைஃப்ல அந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்கணும். மனப்பூர்வமா அவங்க நான்வெஜ்ஜை விட்டாங்கன்னா அதுதான். இப்ப கூட எங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் நான்வெஜ் விட்டீங்க, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்ல, குழந்தைகளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. போதும், நாங்க இந்த ரூட்ல அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயே இருக்கு கீரை, இந்த வகையிலே நிறைய எஃபெக்ட் இருக்கு. அதே மாதிரி இவங்களும் டோட்டலா விட்டுட்டாங்க. குழந்தைங்களும் வந்து எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறதே கிடையாது. அப்படியே வண்டியில போறப்ப எங்கேயாவது நான்வெஜ் சம்மந்தப்பட்டதை பார்த்தா கூட ஐயோ வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல இதில் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், யூடியூப் வந்து எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் போய் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளையிலே எங்களுக்கு யூடியூப் மானிட்டைசிங் ஆகி எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்தப்போ சரி இவ்வளோ தூரம் பண்ணும்போது நம்மளால் எதனா நான்வெஜ் கட் பண்ணி இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் முருகன். செவ்வாய்க்கிழமை ஆனால் முருகன் கோயிலுக்கு போயிடுவோம். சப்போஸ் அப்படி மிஸ் ஆகுது அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படி நாங்க போகாம இருந்ததே இல்லை, அவரை பார்க்காம இருந்ததே இல்லை. தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் இவரு முருகரோட நட்சத்திரத்துல தான் பிறந்தாரு. அப்போ பாருங்களேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் முட்டை வந்து குலதெய்வம் கோயிலுக்கு தான் போடணும். அந்த டைம்ல கொரோனா, செகண்ட் கொரோனான்னு நினைக்கிறேன். கொரோனா முடிஞ்சு கொஞ்சம் எங்கேயும் போக முடியாத சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. முடி இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அந்த போட்டோ உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்க. இவ்வளோ தூரம் வந்துருச்சு, வெட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேற வழியே இல்லை. கிளிப்பிங் கூட இருக்கும். இருக்கும். நான் அதுவும் அந்த முடி எடுக்கிறதுக்கே வந்து கரெக்டாக வந்து வடபழனி முருகன் கோயிலில் தான் அது அமைஞ்சிச்சு. ஏன்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது முடியல, எங்களால் ட்ராவல் எங்கேயும் பண்ண முடியல. வேற எங்கே பண்ணலாம்னா அதுவும் முருகன் கோயில். இவன் பிறந்தது வந்து திருச்செந்தூர் முருகனோட நட்சத்திரத்தில் பிறந்தவன். ஆனால் அவனுக்கு முருகனோட ராசி கூடயே இருக்குதுங்கிறது எங்களால் உணரவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரியுது, உங்கள் முருகன் வந்து உங்கள் கூட இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தார். எங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்போ அவர் கூட இருக்காங்கிற தைரியத்தில் எங்களோட ட்ராவல் அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. சரி எப்படியும் அவர் காப்பாற்றி. இவருக்கும் முருகரோட நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம், திருச்செந்தூர் முருகன் ராசி. அப்போ எங்க மொட்டை அடிக்கலான்ட்டு தான் வடபழனி செலக்ட் பண்ணோம். வடபழனியில் அடிச்சு இப்போ ரெண்டாவது மொட்டை இதை இங்க நம்ம குலதெய்வம் கோயில்ல போய் அடிச்சாச்சு. இப்ப இவருக்கு இன்னும் ஒரு பழனியில ஒரு மொட்டை ஒண்ணு. ஏன்னா பிறந்ததுல இருந்து வேண்டிட்டு அவரு கொடுத்துட்டாரு. ஆனா இன்னும் நாங்க அதை நிறைவேற்றாம இருக்கோம். அவரு கண்ணில் கொண்டு இவரை காட்டணும். அது முருகர்கிட்ட கொண்டே காட்டணும். இங்க இருக்கிற முருகன் கோயிலுக்கு மட்டும் நாங்க வர எல்லாரும் போயிடுவோம். ஆனா பழனிக்கு போய் ஒரு தடவை முருகனை பார்த்துட்டு அவனுக்கு இன்னொரு மொட்டை போட்டு. அது சில பேர் சொல்லியிருக்காங்க, எதர்ச்சியா முருகன் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் நாம பழனிக்கு போக முடியும். நாம நினைச்சுட்டுனா போக முடியாதுங்கிறது கரெக்டா தான் இருக்கு. டெய்லியும் எங்க போனாலும் முருகரோட சந்தனம், ஓம் சரணபவா சொல்லிட்டு தான் வெளியே போறது. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஒரு ஆபத்து எதா இருந்தாலும் காப்பாற்றி பத்திரமா வீடு கொண்டாந்து சேர்த்திடுவார். அது 100% நிறைய நானே பார்த்துருக்கேன். இவங்க கூட போகிறப்பையும் சரி, இல்லை நான் தனியாக இருக்கப்பையும் சரி, நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு. இதெல்லாம் முருகரோட. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட ஊருக்கு போயிட்டு வரும்போது கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ட்ரெயினில் வந்து ஒரு 1-2 hour போட்டாங்க. எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக ஜென்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. நான் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் மட்டும்தான். அது காட்டில் வந்து நிப்பாட்டிட்டாங்க ட்ரெயினை. சிக்னல் போட நிப்பாட்டிட்டாங்க. ப்ராப்ளமா இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம் சம்திங். அதனால 2 hours ஒரு எங்களுக்கு தெரியாது, இவ்வளவு நேரம் நிக்கணும்னு தெரியாது. நடுக்காட்டுல போட்டாங்க. எங்க சைட்ல ஃபேமிலிஸ் யாருமே கிடையாது. நானும் பாப்பா மட்டும்தான், 2 பொண்ணு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ டென்ஷன். நான் வந்து முருகன் அந்த நாமம் சொல்லிட்டே தான் இருந்தேன். கடவுளே எப்படியோன்னு காப்பாத்தி எங்களை கூட்டிட்டு போயிரு, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நல்லா பயந்துட்டு கும்பிட்டுட்டே இருந்தேன். அந்த முருகன் தான் எங்களை காப்பாத்தினாரு. ஆனா ஒவ்வொருத்தங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும். அது என்ன காரணம்னா, நாங்க இங்கிருந்து பஸ்ஸில் மட்டும்தான் தமிழன்ஸை பார்த்தோம். ஆமாம், தமிழ்நாட்டில் தமிழரை பஸ்ஸில் ஏறி நாங்கள் ஈரோடு போய் இறங்கி அங்கே போகிற வரையும் தான். அதுக்கப்புறம் ஈரோடு டு பாலக்காடு நாங்கள் போனப்போ ஈரோடு ஜங்ஷன்னு
அது ஈரோடு ஜங்ஷனா இல்ல வந்து பீகார்லயோ ஒரிசாலயோ இருந்துதானே எங்களுக்கு ஆமா தெரியல. நம்ம ஊர்ல நம்ம ஆளுங்க யாருமே இல்ல. நார்த் இந்தியன்ஸ் தான். தெரியல மொத்த பேர் இங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஊர்ல எல்லாம் எப்படி ஆள் இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்க பாக்குற பார்வை நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். அவங்க அதெல்லாம் யோசிச்சு அவங்க பாக்குற பார்வை, நம்ம ஆப்போசிட்ல வந்து உட்காருது போறது, சும்மா நடந்து நடந்து போயிட்டு அவங்க வந்துட்டு என்னன்னா போயிட்டு யாரையும் இருப்பாங்க. தப்பாவும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட முடியாது. யாரையும் நம்ப சில பேர் முடியாதுல்ல, யாரையும் நம்ப முடியாது. ரெண்டாவது லாங்குவேஜ் தெரியாது, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க இப்போனா ஒவ்வொரு பக்கம் டிராவல் ஆகி வந்ததுனால அவங்க நடத்தை இதெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க பார்க்க அங்கேயே துப்புறது, அவங்க ட்ரெஸ்ஸிங்ல வந்து கொஞ்சம் இதா இருந்தது. இது தப்பா சொல்ல, அவங்க டிராவலிங்ல அப்படி இருக்கும், அதை நம்ம ஒன்றும் சொல்ல இல்ல முடியாது. நம்ம ஊர்ல நம்ம ஊர்க்காரங்க கம்மி தான், அவங்க தான் இப்ப ஜாஸ்தியா கம்மின்னு இருக்காங்க. இல்ல, அவங்க தான். அவங்க இப்ப அவங்க நம்ம அந்த இடத்த பிடிச்சிருவாங்க போல. ஜங்ஷன்ல பாக்குறோம், அங்க ஃபுல்லா 2 ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம் ஆமா. நம்ம இல்லையா? இதுக்காக என்னன்னா எத்தனை மணிக்கு போனோம்? ஒரு 6:30 7:40க்கு ட்ரெயின். இல்ல, 6 நாங்க o'clock வந்து 5:30க்கே போயாச்சு. 6 o'clock 6:40 train. அது வந்து இது சேஞ்ச் ஆயிடுச்சு. 6 o'clock ட்ரெயினுக்கு நாம ஒரு 5:30க்கு போனோம். அந்த ட்ரெயின் கேன்சல். ம். அதுக்காக அடுத்த ட்ரெயின் வந்து நம்மளுக்கு 7:30க்கு சொன்னாங்க. 7:30க்கு ஒரு ட்ரெயின் சொன்னாங்க. ட்ரெயினுக்கு நிற்கிறப்போ அங்கே இருக்கிற போலீஸே வந்து எங்கிட்ட சொல்லுது, இந்த பஸ் இந்த ட்ரெயினில் போகாதீங்க, ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க, உங்களால் ஏற முடியாது, ஃபேமிலியோட நிற்க கூட முடியாது அப்படின்னு. அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த ட்ரெயினுக்கு வரும்போது போங்கன்னு சொல்லுங்க. அந்த ட்ரெயினும் வருது, அந்த ட்ரெயின்லயும் எங்களால் போக முடியல. அதுக்கு அடுத்து ஒரு ட்ரெயின் வருது, அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சீட்டெல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்போ எங்களுக்கு தெரியல. அது ஸ்பெஷல் ட்ரெயின்னால என்னாச்சுன்னா ஃபுல்லாக காலி, 2-3 பேர் தான் இருப்பாங்க, மீதி நாங்கள் மட்டும்தான். ஒரு பயம் இருந்துச்சு, சரி எல்லாம் ஏறிடுவாங்க அடுத்தடுத்த ஸ்டேஷனில் அப்படி தான் நினச்சோம். ஆனால் ஏறவே இல்லை. ஒரு கோயம்புத்தூர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு காடு, பயங்கர காடு, காட்டில் கொண்டு போய் ஒரு 2 hours நிறுத்திட்டாங்க. அது இல்லாமல் கொசுக்கடி வேறு அந்த இடத்துக்கு பயங்கரமாக போட்டு கொசுலாம் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நைட் 2:30 மணிக்கு கொண்டு போய் காலை மடக்கி வை. 2:30 மணிக்கு பாலக்காட்டில் விட்டு அங்கே இறங்குனா சரி அங்கேயாவது மலையாளம் பேசுகிறவங்கள பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. அங்கேயும் நம்ம நார்த் இந்தியன்ஸ் தான். அது நான் இதை தப்பாவோ குறையாவோ சொல்ல, அவங்கள நான் இதாகவும் சொல்ல. இல்லை ஆக்சுவலாக எல்லாரும் கேட்டிருந்தீங்க அவங்க என்ன ஊர் நீங்கள் என்ன ஊருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இவங்க வந்து ஈரோடு. இவங்க என்னோட நேட்டிவ் நான் ஈரோடு. ஆக்சுவலாக நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து டைரக்டராக ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் மூவிக்கு ட்ரை பண்ணிருக்கேன். சௌந்தர்யா வந்து பாலக்காடு. நான் வந்து கேரளா பாலக்காட்டில் இருக்கேன். இப்போ நாங்கள் செட்டில் இருக்கிறது வந்து சென்னையில் இருக்கோம். இப்போ வீடியோ எடுக்கிறது போடுறது எல்லாமே சென்னையில் தான். சரி ரொம்ப நாளாக தம்பிக்கு மொட்டை அடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சரி குலதெய்வம் கோயிலில் போய் அடிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஈரோடுக்கு போயிட்டு அப்படியே எங்கள் அம்மா பார்த்துட்டு பாலக்காடு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் இங்கே வந்துட்டோம். அதுக்கிடையில தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு. அப்போ கூட காப்பாற்றினது அந்த முருகனை மட்டும்தான் கும்பிட்டோம். எப்படியோன்னு எந்த பிரச்சனையும் நடக்காமல் நல்லபடியாக ஊருக்கு கொண்டே சேர்த்துரு முருகா 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 முருகான்னு கும்பிட்டுட்டே தான் இருந்தேன். கொஞ்சம் நேரத்துலேயே வண்டி எடுத்துட்டாங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு இங்கே நாங்கள் சென்னையிலேருந்து ஆரம்பித்து நாங்கள் பாலக்காடு போயிட்டு ஈரோடு போய் பாலக்காடு போயிட்டு திருப்பி நாங்கள் சென்னை வர்றதுக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் எங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. ட்ரெயினில் இந்த இது சேல்ஸ் பண்ணுவாங்களே, டீ சமோசா இவங்க, அப்புறம் ரோட்டில் இருக்கிறவங்க, ஏடிஎம்மில் செக்யூரிட்டிலேருந்து ஒரு 50 பேரை எங்களை கேட்டாங்க, நீங்கள் யூடியூப்பில் பண்ணுறீங்களா, நீங்கள் ரீல்ஸ், உங்கள் ரீல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது வந்து பெருமைக்கு சொல்ல. இது எப்படின்னா இது ஒரு புகழ் கொடுக்கறது, அதுவும் அவரு தானே. அவர் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கிடைச்சிச்சு. அவர்னால தான் எத்தனையோ பேர், நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க அவங்க கிட்ட வந்துட்டு. நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னாலும் அந்த இடத்த கொடுத்தது வந்து அவரோட பிளெஸிங்ஸ்னால மட்டும்தான். உங்களோட ஆதரவும் உங்களோட அன்பும் தான். நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணி இது பண்ணதும் ஒரு முக்கியமான காரணம். இப்போ ஊரில் போய் மொட்டை அடித்தது, இப்போ எங்களோட ட்ராவலிங்கில் என்ன நடந்தது அதெல்லாம் வீடியோஸ் இருக்குது. ட்ராவலில் பண்ணது ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறோம். அது ஃபஸ்ட்டு மொட்டையும் இப்போ அடித்த மொட்டையும் 2 வீடியோவும் சேர்த்து ஒரு வீடியோவும் நாங்கள் அந்த ட்ராவலிங்கில் இருந்தது. எங்கள் மேரேஜ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ், அது அடுத்த வீடியோவில் போட்டுருவோமா? இல்லை சொல்லிடுவோம். அதை வந்து லவ் மேரேஜ் தான். உங்களுக்கு எந்த கடவுள் நீங்கள் கும்பிட்றீங்கிறது வந்து கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த ஊரில் இருந்து நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பேர், உங்களோட ஊர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எல்லாத்தையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால தான்
ரொம்ப நன்றி. ஓம் சரவண ஓம் சரவண பவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.